பேசிக்கலி கோயம்புத்தூர் தான் அப்பா அம்மாலாம். நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் பெங்களூரு, படித்ததெல்லாம் பெங்களூரு. அதனால் எனக்கு சுத்தமாக அந்த மாதிரி தமிழ் பியூர் தமிழ் என்னால் பேச தெரியாது. ரெகுலராக வீட்டில் என்ன பேசுகிறோமோ அந்த மாதிரி தமிழ் தான் நான் பேசுவேன். தயவுசெய்து ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கணும். இப்போது ஒரு கிரீடம் க்ரௌன், அது தங்கத்தில் தான் செய்கிறது. ஆனால் அதுக்கு வெறும் தங்கத்தில் செஞ்சால் அதுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லை. அதுக்கு ஒரு டைமண்ட் வேணும். அது எத்தனை டைமண்ட் இருக்குது, எவ்வளோ வேல்யூபிள் டைமண்ட் இருக்குது, அதை வச்சு தான் அந்த கிரீடத்துக்கு வேல்யூ. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஒரு கிரீடம். வைரங்கள் இங்கே வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸு அதை வச்சு தான் இருக்குது. சோனியா மேடமுக்கும் வனிதா விஜயகுமார் மேடமுக்கும் வந்திருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் நம்ம டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். உங்களோட ஹெல்ப்பு, ஆசீர்வாதம் எங்கள் மேலே எப்போ இதே மாதிரி இருக்கணும்னு வேண்டிட்டு முன்னாடி பேசுகிறேன். அதே மாதிரி சூரியன் பூமி, சூரியன் ஒரு பக்கம் இருக்குது, பூமி ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறது சன்ரைஸ். அந்த சன்ரைஸ் தான் நீங்கள். உங்களால தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், ஏது பண்ணியிருக்கிறோங்கிறது அந்த பூமிங்கிற ஒரு ஆடியன்ஸுக்கு தெரியணுன்னா, அங்கே ஒரு வெள்ளாமை ஒரு இது வரணுன்னா அது உங்களால தான். ஸோ உங்களுக்கு எல்லா மனப்பூர்வமாக சுவாகத்தம், நன்றி. அதே மாதிரி நண்பர்கள், வெல்விஷர்ஸ், எத்தனையோ வேலை இருந்தாலும் நம்ம ஒரு இது அன்புக்காக பாசத்துக்காக எல்லாம் வந்து சேர்ந்துருக்கிறீங்க. உங்களுக்கும் நன்றி, வரவேற்புகள். அப்போ நம்ம பிஆர்ஓ சார் வெங்கட் சார், இதுக்கு நம்ம இவ்வளோ ஈஸியாக ஒரு ப்ரோக்ராம் எனக்கிட்ட, நம்மளது டைரக்டரும் நானே, ப்ரொடியூசரும் நானே, அங்கே ஒர்க் முடியல, ரிலீஸ் டேட் கிட்ட வந்துச்சு, அங்கே டென்ஷன் ஓடிட்டு இருந்தாலும் எந்த டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தது நம்ம கேப்டன் சாரு வெங்கட் சாரு. அவருக்கு நன்றி, வரவேற்பு. ஸோ இப்போது நம்ம டீட்டெயிலாக பேச போனால், நான் ஒரு டைரக்டர் படத்துக்கு, என் ஃப்ரெண்டு என் உயிர் நண்பர் கேடி நாய்க்கு, நாங்கள் 2 பேர் சேர்ந்து இந்த படம் டைரக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ ப்ரொடியூசர் நான் தான். ஒரு இந்த தண்டுபாளையம் 1 தெலுங்கு, அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 2 கன்னடா அண்ட் தெலுங்கு, நான் தான் ப்ரொடியூசரு. அது சுத்தமாக நான் தான் ப்ரொடியூசரு. தண்டுபாளையம் 4 அதுக்கு நான் தான் ப்ரொடியூசரு. அதுக்கு ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைரக்ஷனு, ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளே, டைலாகு எல்லாமே சேர்ந்து தான், லிரிக் எல்லாமே. இப்போது இந்த தண்டுபாளையம் தமிழில் பண்ணுற நெசிட்டி என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இது. ஆமாம், அங்கே எடுத்தீங்க, அங்கே படம் ஹிட் ஆச்சு, அதனால் எல்லாம் பிளாக் பஸ்டர். தமிழ் கன்னடாலையும் பிளாக் பஸ்டரு, தெலுங்குலையும் பிளாக் பஸ்டரு. தெலுங்கில் எந்த அளவுக்கு பிளாக் பஸ்டர் அப்படின்னா, இப்போ நீங்கள் யாரும் திட்டுவீங்களா, ஏடா திருட்டுனாயே அப்படின்னு திட்டுவீங்களா, இப்போ அங்கெல்லாம் மறந்துட்டாங்க, தொங்கனா கொடுக்குறதே மறந்துட்டாங்க. ஏன்றா தண்டுபாளையம் கேங்கலாக ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. ஒரு அரசியல்வாதி எடுத்துங்க, தண்டுபாளையம் கேங்கா மீரோ அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு காமன் மேன் எடுத்துக்கோங்க, ஏன்னா இங்கெல்லாம் தண்டுபாளையம் கேங்கா எட்டில் பிஹேவ் చేస్తాను அப்படின்னு. அந்த அளவுக்கு அங்கே பதிஞ்சு போச்சு. ஸோ நான் தண்டுபாளையம் 1 பண்ணுறப்போ, ரிலீஸ் ஆனப்போ எனக்கு நிறைய காமெண்ட்ஸ் வந்தது. நிறைய பேர் வந்து என்னை பர்சனலாக மீட் பண்ணாங்க, நிறைய பேர் வந்து அப்ரிஷியேஷன் கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, சார் ஒருத்தர் சொன்னார், சார் நான் எங்கள் வீடு ஆக்சுவலாக அவுட் ஆஃப் ஏரியா தான் இருக்குது, நான் டெய்லி தண்ணி போடுவேன் சார், நான் எல்லாம் முடிச்சு நான் வீட்டுக்கு போகிறதே நைட்டு 10 மணி தான். ஆனால் உங்கள் வீடு உங்கள் படம் பார்த்த பிறகு எனக்கு பயம் வந்துச்சு சார், என் ஃபேமிலி எங்கே இந்த மாதிரி ஆகிடுவேன் சார், அதனால் இப்போ நான் குவார்டர் எடுத்துகிட்டு வீட்டுக்கே போயிடுறேன் சார், 6:30 நான் வீட்டுக்கு போயிடுறேன் சார், எங்கேயும் வெளியே வரதில்லை சார் அப்படின்னு சொன்னார். நிறைய பேர் வீட்டுக்கு எல்லாம் கிரில் போட வச்சாங்க, நிறைய பேர் கேர் எடுத்தாங்க. ஸோ அந்த கேரு, அந்த அவேர்னஸ்ஸு இங்கேயும் வரட்டு அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, நம்ம காவல்துறை, இங்கே நம்ம எஸ்பி சார் வந்திருக்கிறாரு, நம்ம ரத்னகுமார் சார் இருக்கிறாரு, உங்களுக்கெல்லாம் தெரியும். நாம் கண்ணில் பார்க்குறது காவல்துறை 1, நம்ம கண்ணுக்கு தெரியுது. நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாதே அண்டர் கரண்ட்டில் அவங்க நிறைய வேலை செய்கிறாங்க இந்த இந்த சொசைட்டியை காப்பாற்றுறதுக்காக. அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது, ஆனால் நம்ம கண்ணுக்கே அது தெரியாது, அவங்க சொல்லிக்க மாட்டாங்க, அது உள்ள தான் நடக்கும். நம்மளுக்கு என்ன வந்தாங்க, ஏதோ ஒரு கைம் பிடிச்சாங்க, ஏதோ ஒன்று கொலை பிடிச்சாங்க, இவ்வளோ தான். ஆனால் அண்டர் கரண்ட்டில் இந்த சொசைட்டி காப்பாற்றுறதுக்காக அந்த போலீஸுங்கிற ஒரு சிஸ்டமு எவ்வளோ டீப்பாக வேலை செய்யுது, எவ்வளோ டெடிக்கேஷனாக வேலை செய்யுது, அதுக்காக எவ்வளோ சாக்ரிஃபைஷன் செய்யுது அப்படிங்கிறது அவங்க சொன்னால் தான் எனக்குன்னு தெரியுது. ஸோ நான் தண்டுபாளையம் 2 படம் பண்ணப்போ அது ஒரு டிஸ்கஷன் ஆச்சு. அதில் வந்து நம்ம டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, நல்லவங்களை காமிச்சிட்டாரு கேங்கு. ஸோ
ஸோ அதனால செல்வரெல்லாம் அப்செட் ஆகிட்டாங்க. என்னங்க திடீர்னு போய் அவங்கள இந்த மாதிரி குடும்பம் நல்லவங்களை காமிச்சிட்டிங்களே அப்படின்ட்டு. அப்புறம் தான் அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறப்ப தான் ரொம்ப ரொம்ப டீப்பாக போச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக இல்லை, ரொம்ப டீப்பில் இருக்குது, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஏன் நம்ம ஸ்க்ரீனில் எட்டு வரக்கூடாது? ஒன்று படம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காதல் சப்ஜெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, இன்னொன்று க்ரைம் சப்ஜெக்ட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ரியலிஸ்டிக் இன்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்கள் பேஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு உண்மையாக சொல்கிறேன், கட்ஸ் வேணும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தமிழ்லே வந்து என்னோட முதல் மூவி, அதை விட தமிழில் ஒரு ஃபங்க்ஷன் நான் அட்டென்ட் பண்ணது இதை முதல் தடவை. ரொம்ப சந்தோஷம். நமக்கு தெரியும் சார் இப்போ சொன்ன மாதிரி தெலுங்கு கன்னடாவிலே வந்து சூப்பர் ஹிட்டான மூவி. அப்போ அந்த மூவியில் எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கிடச்சிருக்கா. ஸோ டேரக்டர்கிட்ட ഞാൻ நன்றி சொல்கிறேன், அதுபோல் நம்ம க்ரூக்கிட்டே. அதை விட நான் சோனியா மாமோட ஒரு பெரிய ஃபேன் மேம். சின்ன வயசுலேயே இருந்த நிறைய மூவி பார்த்துருக்கேன். அப்போ நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை ஃப்யூச்சரில் எனக்கு அவர் கூட ஒரு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படி. ஸோ ரொம்ப சந்தோஷம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டு கிடையாது, கேரளா தான். இருந்தாலும் தமிழில் பேசணும் அப்படி ஆசையாக இருக்குது. அதனால தான் இங்கே வர்றதுக்கும் உங்களை எல்லாரையும் பார்க்குறதுக்கும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிருக்கா. ரொம்ப சந்தோஷம். எல்லா சக்ஸஸும் நம்ம மூவிக்கு இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச். சிறப்பு விருந்தினர்களுக்கும் அப்புறம் பத்திரிகை வலைதள ஊடக நண்பர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை வந்து தெரிவிச்சுக்கிறேன். தண்டுபாளையம், நான் அந்த ஷூட்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணேன் சார். நிறைய விஷயம் பேசலாம்னு சொல்லி வந்தோம் சார். எங்கே டைரக்டர் சார் மிரட்டிட்டீங்க சார் உண்மையாகவே. ஏன்னா நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன், உலக படங்கள் எல்லாமே வந்து நிறைய பார்த்துருக்கேன். இப்போ கண்ணுக்கு முன்னாடி நடந்த மாதிரி இருக்கு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல எந்தளவு வந்து ட்ரையாக இருக்குன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோனியா மேம் கூட கிட்டத்தட்ட ஒரு 5 படம் பண்ணியிருக்கேன் நான். பட் இந்த மாதிரி நான் தமிழ் சினிமாவில் சோனியா மேம் இப்படி பார்ப்பாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவ்வளோ வயலன்ஸ் ஆயிருது. ஏன்னா புதுப்பேட்டை, அப்புறம் சதுரங்கம், இப்போ கூட ரீசெண்டாக அவங்க படம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஜட்ஜ் ரோல், அதில் அந்த படம் கூட நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த வனிதா மேம் ஒரு சிரிப்பு சிரிச்சாங்க பாருங்க, சான்ஸே இல்லை. ஓகே சார், நல்ல டிசைன் சார் ஆர்டிஸ்ட்க்கு. எனக்கு இந்த டீமுக்கு வந்து அறிமுகப்படுத்தின கோவிந்தராஜ் சாருக்கு உண்மையாகவே, அப்புறம் பாபு சாருக்கு வந்து என்னுடைய வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முயற்சி வெற்றி அடையணும், ஆண்டவன்கிட்ட ப்ரே பண்ணுறேன். நன்றி. வணக்கம். Good evening. First of all, thank you everyone for coming here and supporting us. First time negative role பண்ணிருக்கேன். Kunjo, on the first day I was hesitant and nervous, but thanks to the director with his confidence, and thanks to Vanita being a wonderful co-star, and I think I got that confidence because of everyone being around. Like people around me made me feel very comfortable. So nalla vandirukku. I kind of liked the trailer, something different. I hope you all like it too, and all the best to the team, and thank you so much. ஆக்சுவலி இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இந்த மாதிரி ஒரு க்ரௌடில் பேசுகிறதுக்கு. இந்த மாதிரி லான்ச்சிங்கில் வந்து பேசுகிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட். அதோட இந்த படம் வந்து நானே ரொம்ப அதாவது எதிர்பார்த்துட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த சாங் பாடுறதுக்கு மிஸ்டர் மியூசிக் டைரக்டர் ஜிதின் ரோஷன் அவர் வந்து கேட்டிருந்தாங்க. கேட்கும்போது நான் சார் பாட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு, ரொம்ப அடித்தடியாக இருக்கும், கொஞ்சம் பிச்சிங்கில் இருக்கும்னு. ஸோ நான் ஃபஸ்ட்டு டெமோ தான் பாடினேன். பாடும்போது எனக்கே என்ன சொல்கிறது, ரத்தம் வந்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னோம். ஸோ ரொம்ப சூப்பராக போட்டிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பீட் சாங் வந்து நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இந்த டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். படம் வந்து மெகா ஹிட் கொடுக்கணுன்னு உங்கள் எல்லாரையுமே நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் 1 2 3 4 கொக்கர கொக்கோ, நான் ஹிப் மேல கொக்கர கொக்கோ, நான் லோக்கல் கொக்கர கொக்கோ, நான் சிங்கிள் கொக்கர கொக்கோ, சாலே 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 டிங்கிடிக்கிற டிக்கிற டிக்கிற டிங்கிடிக்கிறடா ஹா டிங்கிடிக்கிற டிங்கிடிக்கிற டிங்கிடிக்கிறடா மாமா. தேங்க்யூ சூப்பர். நன்றிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி. மேடையில் உட்காந்துருக்கிற
எல்லாருக்குமே என்னோட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் இங்கே வந்துட்டு இருக்கிற மீடியா பீப்புள்ஸ் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன். படத்தை பற்றி சொல்லணுன்னா மியூசிக் பண்ணும்போது ரொம்ப மாஸ் சேலஞ்சாக இருந்துச்சு. அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த வெங்கட் சாருக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் நாராயண் சார், சோனியா மேடம், வனிதா மேடம் எல்லாம் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். பிர்லா சார், ஆலியா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வந்து வரும்போது ஆக்சுவலி வந்து உண்மையாக சொல்லணுன்னா தமிழ் ஆர்டிஸ்ட்க்கு, அதாவது தமிழுங்கிறது மொழி தமிழ்ன்னு இல்லை. இப்போ சோனியா அகர்வால் வந்து அகர்வாலாக இருக்கலாம், ஆனால் அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் நடிகை தான். ஷீ இஸ் டோட்டலி அ தமிழ் கேர்ள். ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து தமிழ்நாடை நம்பி, தமிழ் இண்டஸ்ட்ரியை நம்பி இருக்கக்கூடிய நடிகைகளுக்கு பெரிய வாய்ப்புகள் வர்றதில்லை. இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இண்டஸ்ட்ரி வந்து ரீஎன்ட்ரி ஆஃப்டர் பிக் பாஸ் வந்து நிறைய படங்கள், கிட்டத்தட்ட 25 ஃபிலிம்ஸ் ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் இந்த பாஸ்ட் 2 years. இத்தனை படங்கள் நான் பண்ணேன். நிறைய கேரக்டர்ஸ் எல்லாமே படங்கள் இப்போ தான் ரிலீஸ், ஒரு சிலது ரிலீஸ் ஆகிட்டுருக்கு, ஒரு சிலது எண்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில், அந்த மாதிரி நிறைய படங்கள். ஆனால் இந்த 25 படங்களில் கூட நான் எதிர்பார்த்த மாதிரி நெகட்டிவ் பண்ணுறேன், பாசிட்டிவ் பண்ணுறேன், டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ், போலீஸு, நிறைய போலீஸ் ஆக்சுவலி, அண்ட் லாயர், எல்லா விதமான ரோல்ஸ், டிஃப்ரெண்ட் கலர் கண்டிப்பாக எனக்கு வருது. ஆனால் வந்து ஒரு நேட்டிவிட்டியான ஒரு சப்ஜெக்டில், அந்த ஒரு நேட்டிவிட்டி நம்ம பார்த்து வளர்ந்த சினிமா, 90லலாம் நாங்கள் பார்த்த சினிமா, இன்றைக்கி அந்த மாதிரி படங்கள் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறாங்க. ஆனால் எப்போ அந்த மாதிரி படங்கள் எடுத்தாலும் கண்டிப்பாக அது வந்து வெற்றி அடையுது. ஆனால் அதுக்கான டைரக்டர்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து எஸ்பெஷலி ஐ திங்க் உங்கள் எல்லாருக்குமே ரிலேட் பண்ண முடியும். நான் வளரும்போது அம்மா அப்பாவோட டேடியோட எவ்வளோ ஷூட்டிங்ஸ் நான் போயிருக்கேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு, கோபிச்செட்டிப்பாளையம், பொள்ளாச்சி, எங்களது சம்மர் ஹாலிடே, எந்த ஹாலிடேயாக இருந்தாலும் அந்த பெல்ட்டில் தான் வந்து இருப்போம். ஏன்னா ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருப்போம். ஸோ சின்ன பிள்ளையிலேருந்தே நான் நிறைய பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ ஐ ஃபேசினேட்டட் பை இட். எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கிற ரோல்ஸ், அவருக்கு அந்த கெட்டப்பு, அதே மாதிரி ராதிகாக்கா அந்த டைம்லலாம் என்ன ரோல்ஸ், என்ன படங்கள். இன்றைக்கி பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி பெண்களுக்கு வேறு மாதிரி முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் அப்படிங்கிறாங்க. மொத்த வேட்டையும் தூக்கி அந்த லேடி மேலே போட்டுடுறாங்க. அதில் நிறைய வந்து வெற்றி அடைய மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இதில் அன்னைக்கு இருந்தது இன்றைக்கி ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு ராவாக, ஒரு நேட்டிவிட்டியான ஒரு கெட்டப்பில், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோல் ஏன் நமக்கு வர மாட்டேங்குது? சாரி டு சே, ஆனால் நிறைய மலையாளம் ஆர்டிஸ்ட்க்கு கிடைக்கிது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் நடிகைகளுக்கு கிடைக்கல. ஸோ எனக்கு அது உள்ளுக்குள்ளே உறுத்திட்டு தான் இருந்தது. இப்போ இந்த படம் வந்தப்போ வெங்கட் சார் வந்து காண்டாக்ட் பண்ணாங்க. சொன்னப்போ எனக்கு இன்ட்ரீக் ஆச்சு. ஏன்னா எனக்கு இந்த படம் பற்றி பெருசாக தெரியல. பட் அவர் தண்டுப்பாளையம்னு நான் ஏதோ ஊர் பேர், ஸோ ஏதோ நேட்டிவிட்டின்னு சொல்லி நம்பிட்டேன். நான் அப்படி மிஸ்லீட் ஆனேன் ஆக்சுவலி. இவ்வளோ நொட்டோரியஸான படத்தில் அதில் ஒரு கேங் லீடரை என்ன போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கறது ஓகே, ஆனால் பண்ணுறது நான். இது கேஜிஎஃப் படத்தில் சொல்கிற மாதிரி வைலன்ஸ் வைலன்ஸ் வைலன்ஸ், ஐ டோன்ட் லைக் வைலன்ஸ் பட் வைலன்ஸ் லவ்ஸ் மீன்ற மாதிரி கரெக்டாக வந்து எனக்குன்னு அட்ராக்ட் ஆகுது சில விஷயங்கள் கான்ட்ரவர்சியில். பட் அந்த கான்ட்ரவர்சியுமே ஒரு பாசிட்டிவிட்டியில் இன்றைக்கி பப்ளிசிட்டி ரொம்ப 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 முக்கியம். வெங்கட் சார் வந்து சொன்னப்போ எனக்கு கான்செப்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, பண்ணாத கேரக்டராக இருந்தது. ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா வித்தவுட் மேக்கப், கொஞ்சம் டல் மேக்கப், கொஞ்சம் டார்க்காகவே போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி கெட்டப், அந்த ப்ரீவியஸ் படங்களோட ரெஃபரன்ஸை நானே எடுத்து பார்த்தேன்.
அவங்க பண்ணியிருந்தது ரொம்ப ராவாக ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். அண்ட் சோனியாவோட காம்பினேஷன் சொன்னாங்க. நான் வந்து சோனியா, டு பி வெரி ஆனஸ்ட், ஐ அப்ரிஷியேட் ஹர் அ லாட். ஏன்னா நான் ஒரு 2-3 சப்ஜெக்ட் இந்த மாதிரி காம்பினேஷன் ஆர்டிஸ்ட் வந்து ஈவன் இன் தெலுங்கு பேர் சொல்ல விரும்பல, ஆனால் என்னோட காம்பினேஷன் அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னும் போது அவங்க பண்ணல. ஏன் அப்படின்னா விமெனுக்கு வந்து ஜென்ரலாகவே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பொம்பளைங்க நம்மளே ஒத்துப்போம், கண்டிப்பாக ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது, ஒரு போட்டி பொறாமல் இருக்குது. யார் பெட்டராக பண்ணுவோம் அப்படிங்கிற போட்டி பொறாமல் வந்து என்றைக்குமே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு நல்ல படம் அமையும். நீங்கள் பார்த்த அந்த ட்ரெய்லர் அதுதான், நீங்கள் பார்க்குற இந்த போஸ்டர் இதுதான். நிறைய பேர் எனக்கு ஒரு சில பெரிய டைரக்டர்ஸ் வந்து இந்த ரீசன்ட் அவங்க ஃபஸ்ட்டு போஸ்டர் அடித்தாங்க, அப்புறம் இப்போது ஐ திங்க் போஸ்டர் திரும்பி அடிச்சிருக்கீங்க. நான் பார்க்கல, அதுதான் நான் ஊர்லேருந்து நான் ஆக்சுவலி இன்றைக்கி தான் வந்தேன். ஸோ அப்போது இந்த போஸ்டர் பார்த்து எனக்கு ஒரு 4-5 மிகப்பெரிய டைரக்டர் இன்றைக்கி கரண்ட்டில் இருக்கிறவங்க, நாட் பழைய டைரக்டர், இன்றைக்கி இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டைரக்டர் வந்து நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கேன் டி நகரில், அந்த போஸ்டரை எவ்வளோ எமோஷன் இருக்குது, எவ்வளோ ஒரு காம்பினேஷன் இருக்குது, 2 பேருக்கு இடையில் ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் அந்த பிளட்டு, அந்த தோரணை, அந்த ஒரு அந்த ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தது ஃபோட்டோகிராஃபருக்கும் நன்றி. தே ஹஸ் டேக்கன் அ பிரில்லியன்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ அவங்க வந்து அதை சேலஞ்சாக எடுத்து நான் வனிதாவோட பண்ணுறேன், லெட் அஸ் டூ இட் டுகெதர்னு சொல்லி நாங்கள் ஸ்பாட்டில் வி நோ ஈச் அதர். ரொம்ப வருஷமாகவே எனக்கு சோனியாவை தெரியும். பட் ரொம்ப சாஃப்டான கேரக்டர். சொன்ன மாதிரி ஒரு பூவை வந்து புயலாக காமிச்சிருக்காங்க. என்னையாவது கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இது மாதிரி வரலன்னு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருப்பேன். நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. பட் சோனியா இஸ் நாட், நானே சோனியாவா அப்படின்னு நினச்சேன், மிரண்டு போயிட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஆஹா, எனக்கு கூட அவ்வளோ தைரியம் இல்லை. அந்த கத்தியை வச்சுட்டு கழுத்தை அறுக்கிறதெல்லாம் நான் பயப்படுறேன், ஏதாவது ஆயிடுமோ, டம்மி கொடுங்கப்பா பார்த்து பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் அவங்க பயங்கர தில்லா கான்ஃபிடெண்ட்டாக பண்ணாங்க. அண்ட் தட் கேவ் மீ ஆல்சோ, அவங்க சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தான் 2 ஆக்டர்ஸ்குள்ளே. ஈக்குவலாக நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒருத்தரை மிஞ்சி ஒருத்தர் பண்ணணும், அதே மாதிரி ஒருத்தர் சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு இதுனா அவங்க என்ன ஒரு டவுட் கேட்டாங்கன்னா நான் உடனே அவங்களுக்கு ஷி ட்ரஸ்ட் மீ. அதே மாதிரி நான் இஸ் திஸ் ஓகே அப்படின்னா ஷி வில் டெல் மீ. அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இந்த படத்தில் வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வருஷமாக தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த படத்தில் இப்படி ஒரு கேரக்டரில் 2 பேரோட காம்பினேஷன் அமையும்னு நான் நினைக்கல. நான் சொன்ன ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து எனக்கு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திரும்பவும் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் இருந்த ராதிகாவை திரும்பியும் அங்கே போஸ்டரில் இந்த யங்கர் ராதிகாவை பார்த்த மாதிரி இருந்தது. அது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் அண்ட் ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ் இன் தமிழ் சினிமா. அண்ட் இந்த காம்பினேஷன் வந்து விஜயகுமாரும் சரத்குமாரும் கொடுத்த வெற்றி படங்களோட வரிசையில் இந்த படம் ஒரு 2 ஹீரோயின்ஸ் அப்படி நின்ன மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப அகெயின் பெருமையாக இருந்தது. பிகாஸ் எங்கள் அப்பாவோட அந்த வரலாறை வந்து இஃப் ஐம் ஏபிள் டு கண்டினியூ, அதுவே ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த வெங்கட் சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் கொடுக்கும்போது எனக்கு அதோட பெரிய வேல்யூவாக எனக்கு தெரியல. டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. கெட்டப்பு ஒரு ஆர்டிஸ்ட்டாக என்ன நினைப்போம், பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் பண்ணலாம் அப்படின்னு, பண்ணும்போது தான் தெரிஞ்சுது மை காட், இவ்வளோ சைக்கோயிசம், இவ்வளோ விஷயங்கள் இருக்கா இந்த உலகத்தில். நம்ம ஒரு நியூஸ் படிக்கும்போது இது என்னது, இது நான்சென்ஸ், இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையாக நடக்குது. இங்கே சொன்னாங்க இந்த மாதிரி போலீஸ், தமிழ்நாடு போலீஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம், இந்த மாதிரி கேசஸ் இருக்குது. நினைக்கும் போதே வந்து இட் இஸ் வெரி ஸ்கேரி. பட் ஆன் அ குட் நோட், இந்த படம் வந்து ஒரு நல்ல ரீச் கிடைக்கணும். ஏன் அப்படின்னா டெஃபினெட்லி பீப்புள் ஷுட் நோ ஹவு டு பி கேர்ஃபுல். பாதுகாத்துக்கணும். அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, எல்லாமே கொஞ்சம் உஷாராக இருக்கணும். லைஃபுங்கிறதே அவ்வளோதான். ஸோ அந்த உஷார் இருந்துச்சுனாலே வி கேன் எஸ்கேப் அ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலி தாய்லாண்டில் இருந்தேன். ஜென்ரலாகவே இப்போல்லாம் யாராவது எனக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் எங்கே இருக்கீங்க, சென்னையில் இருக்கீங்களா, பேங்காக்கில் இருக்கீங்களான்னு தான் கேட்குறாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிகம் மை செகண்ட் ஹோம் ஃபார் பிஸ்னஸ் ரீசன்ஸ், திஸ் தட் எல்லாம்.
பட் இப்போ நான் போனது வந்து அகைன் ஒரு நல்ல விஷயம். கூடிய விரைவில் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு ஷூட்டிங்க்காக தான் போயிருந்தது. அது வந்து ஒரு லொக்கேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது வெங்கட் சார் ப்ரொடக்ஷன்லேருந்து எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, இந்த மாதிரி ப்ரெஸ் மீட் இருக்குது அப்படின்னு. நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி நான் என் பொண்ணு ஜோவிகா 2 பேருமே போயிட்டோம். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த் எண்டு வரைக்கும் வர்ற பிளானே இல்லை. 1 வே டிக்கெட் போட்டு தான் நான் போனேன். ஸோ படம் முடிச்சுட்டு தான் வர மாதிரி பிளான், ஃபுல் ஷூட்டிங் அங்கே. ஸோ நான் வந்து எனக்கு வர முடியலன்னு சொல்கிறதுக்கு விட எனக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல படம் பண்ணியிருக்கோம். எந்த படம் நம்ம பண்ணாலும் நம்ம வரணும், உங்களெல்லாம் சந்திக்கணும், இதுதான் சந்தோஷம். ஸோ அந்த ஒரு விஷயம் நான் வந்தால் நல்லாவும் இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணப்போ நான் சொன்னேன், சரி நீங்கள் டிக்கெட் போடுங்க நான் வரேன் அப்படின்ட்டு. இம்மிடியட்லி நவ் இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் த டிக்கெட்ஸ். உங்களுக்கே தெரியும், ஹாலிடே டைமில் எல்லாருமே பேங்காக் போகிறாங்க, கூட்டமாக போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க டிக்கெட் போட்டு என்னை வரவழைச்சு திரும்பி அனுப்புகிறாங்க. ஐ ஜஸ்ட் கேம் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன், உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுக்காக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கும் போதே நல்லாயிருக்கு. ஐ விஷ் த டீம் ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. மேடையில் அமர்ந்துள்ள திரையுலக பிரம்மாக்களுக்கு முதல் வணக்கம். அடுத்ததாக பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, வியாபார தொடர்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த தண்டுபாளையம் படத்தோட டைரக்டர் வெங்கட் வந்து ஏற்கனவே நான் வந்து நம்ம விஜய் வந்து ஏவிஎம்ல இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டார். தண்டுபாளையம் படத்தோட முதல் பார்ட் வந்து நம்ம தேனாண்டால் ஃபிலிம்ஸ் தான் வாங்கி ரிலீஸ் பண்ணாங்க தமிழ்நாட்டில். மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அந்த படத்துக்கு நானும் சத்யாவும் தான் பிஆர்ஓ இருந்தோம். அடுத்து 2வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன், 3வது படத்துக்கு வாழ்த்தி பேச வந்தேன். இப்போ இந்த 5வது பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதான் இது வந்து தொடர்ந்து தண்டுபாளையத்துக்கு எனக்கு ஏதோ தொடர்பு இருக்குது. நீங்கள் எந்த ராபரியில் தொடர்பு இருக்குன்னு நினச்சிடாதீங்க. ஸோ அந்த வாழ்த்தி பேசுகிறது தொடர்பு இருக்குது. அதனால் அது ஒரு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த விதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. யாராக இருந்தாலும் நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பாக நடக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், அந்த நடக்கலைன்னா அது நடக்காது. ஆனால் அது நடக்காது நம்மளோட பிஹேவியரை பொறுத்து இருக்குது. இப்போ காவல்துறை அதிகாரி வந்து பேசிட்டு போன மாதிரி இந்த படமும் அது மாதிரி தான், ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற படங்கள் தான் இது. வயலன்ஸ் அதிகமாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம பார்க்காம இருக்கக்கூடாது. நாம் என்னென்னலாம் தப்பு பண்ணுறோங்கிறது இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு வெளியூருக்கு போகிறோம்னா ஒரு வீட்டை வந்து பூட்டுக்கு மேலே போட்டு நல்லா பூட்டி இழுத்து பார்த்துட்டு ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு போயிட்டு வந்து பார்த்து திருட்டு போயிருந்தோன்னா அது பேர் விதி. என் வீட்டை எவன் திருடிறான் பார்த்துறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்து போட்டு போனோம்னா அதுக்கு பேர் கொழுப்பு. ஸோ 2க்குள்ளே வித்தியாசம் இருக்குது. ஸோ அதனால் அந்த விதியை நம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். அந்த விதியை வந்து சரியான நேரத்தில் நம்மளை காப்பாற்றுறது காவல்துறைகிட்ட தான் இருக்குது. நம்ம ஆனாமுன்னா போலீஸ் என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்குறோம். இப்போ டைரக்டர் வெங்கட் பேசும்போது சொன்னார், போலீஸ் வந்து நமக்கு தெரிஞ்சதோட தெரியாத விஷயங்கள் நிறைய பண்ணி மக்களை வந்து காப்பாற்றிட்டு இருக்காங்கனால அது 100க்கு 100 உண்மை அது. ஆனால் ஒரு போலீஸு துறை மட்டும் ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, ஒரு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு 2லேருந்து 3 மணிக்குள்ளே எந்த குற்றம் நடந்தாலும் கேஸ் கிடையாதுன்னா எவ்வளோ கொலை நடக்கும், எவ்வளோ கற்பழிப்பு நடக்கும், எவ்வளோ ராபரி நடக்கும்னு பாருங்கள். ஸோ அதனால் நம்ம முதல்ல வந்து அவங்களுக்கு தான் நம்ம வந்து, அதாவது பார்டரில் வந்து ஆர்மி நாட்டை காப்பாற்றுற மாதிரி உள்ளூரில் போலீஸ் தான் காப்பாற்றிட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்பயுமே அவங்கள எல்லா துறையிலும் சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும், எந்த துறையில் தான் இல்லை. அதுக்காண்டி ஒட்டுமொத்தமாக காவல்துறை நம்ம குறை சொல்லக்கூடாது. ஸோ முதல்ல இந்த படத்தில் வந்து காவல்துறைக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த மாதிரி அவேர்னஸ் உள்ள படங்கள், இப்போ ஒரு கிரைம் செல்வராஜ் பேசும்போது சொன்னார், தீரன் அதிகாரத்தை பற்றி சொன்னார். அதில் வந்து இதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு இடமா போய் கண்டுபிடிச்சி குற்றவாளிகளை கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தண்டுபாளையத்துலேயும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி படங்கள் வந்து நல்லா ஓடணும், அதுவும் திரையரங்கில் மக்கள் போய் பார்க்கணும், அது அப்படிங்கிறத இந்த படக்குழுவினரோட ஒரு நோக்கம், அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதான் படங்கள் இந்த மாதிரி சிறு முதலீட்டு படங்கள் வந்து ஓடிச்சுனா தான் பெருசாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த படத்தில் நடிச்சிருக்க வனிதா விஜயகுமாரும் சோனியா அகர்வாலும் ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி பிர்லா போஸ் நடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். வழக்கமாக நம்ம சொர்க்கோக்காரங்க தான் கோட்டு சூட்டு போட்டு வெயில் காலத்தில் வருவார். இன்றைக்கி பிர்லா போஸ் வந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கலாம். அதே மாதிரி வந்து இந்த கொஞ்சம் ஆரம்பத்தில் இந்த ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாம் சுறுசுறுப்பாக உட்காந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பித்தோன்னே அப்படியே சோர்ந்து போனாங்க.
நம்ம சிங்கர் வந்து லட்சுமி ஜெயின் நினைக்கிறேன், அப்படி எடுத்து விட்டவொடனே பாடினோடனே எல்லாம் சுறுசுறுப்பாக இருந்துச்சு, உட்காந்துட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆலியா வந்து நான் வந்து இதான் வந்து ஃபஸ்ட்டு படம். நான் வந்து ப்ரமோஷனுக்கு வர்றதே வந்து மீடியாக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நடித்த படத்துக்கு யாருமே வர்றதில்ல. அதுக்கு முதல்ல நம்ம வனிதா விஜயகுமாருக்கும் சோனியா அகர்வாலுக்கும் ஆலியாவுக்கும் நம்ம கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் சரி, டிவிலையும் சரி, பேப்பர்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே இன்ஸ்டாகிராம்லேருந்து ஃபேஸ்புக்லேருந்து எல்லாமே பப்ளிசிட்டி தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு நிறைய ஆர்டிஸ்ட் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஆர்டிஸ்ட் இப்போ இந்த டைரக்டரோ ப்ரொடியூசரோ கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னா, அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் அந்தளவுக்கு நடந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கும் கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கும். ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடை எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகத்துறை நண்பர்களுக்கும் யூடியூப் நண்பர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொள்ள இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய நண்பர் வெங்கட் அவர்களுக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்கள். வெங்கட் மூவிஸ் சார்பாக திரு வெங்கட் அவர்கள் தண்டுபாளையம் என்ற இந்த படத்தை தயாரித்து இயக்கியிருக்கிறார். செதுக்கி செஞ்சிருப்பாருங்கிறது நல்லா தெரியுது. ஏன்னா வந்து இதை ஏற்கனவே ஒரு தடவை தெலுங்கில் பண்ண, கன்னடாவில் பண்ண, இப்போ தமிழில் பண்ணுறேன்றாரு. இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ் தான் சார், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. ஆஸ் எ டைரக்டராக நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பண்ணிவிட்டு கூட பேட்ச் ஒர்க்குன்னு போவோம், பண்ணிவிட்டு இந்த சீனில் இந்த இடத்துல ஒரு க்ளோஸ்அப் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியே பல தடவை பண்ணி பார்த்துருக்கீங்க. அதனால் நிச்சயமாக இந்த மூவி வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நான் வரும்போது நான் கூட தண்டுபாளையம்னா எனக்கு தெரியல, தண்டுபாளையம்னா என்னங்கிறத பற்றி. இப்போ இங்கே வந்தோடனே தான் சின்னதாக ஒரு பயம் வருது. மேடம் சொன்ன மாதிரி என்னடா இது செல்வராய் சார்லாம் சொல்கிறத பார்த்தோம். நான் ரொம்ப ரசிகன் சார் உங்களுக்கு, அப்படி பார்ப்போம் உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ்லாம். என்னடா இது நம்ம எங்கேயோ வந்து சிக்கிட்டோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு வந்து ஒரு உண்மையிலேயே வந்து ஒரு துணிச்சலான ஒரு முயற்சி. அதோடு மக்களுக்கு விழிப்புணர்வு தருகிறார் என்று 2 காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்கள் பாராட்டிய போது உண்மையிலேயே நான் பெருமைப்பட்டேன். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு என்டர்டெயின் மட்டுமல்ல, நிச்சயமாக இது மாதிரி விழிப்புணர்வை அதை என்டர்டெயின்மெண்ட்டோடு சேர்த்து மரண மாசு ரசிகர்களுக்கு மட்டும்னு போட்டிருந்தார். மரண மாசு உள்ளவங்க தான் இந்த படத்தை பார்க்க முடியும். ஏன்னா மாசுங்கிறதே பெரிய விஷயம், அதில் இது மரண மாசு. அதே மாதிரி இந்த காம்பினேஷன் நம்ம வனிதா மேடம் சொன்ன மாதிரி ரொம்ப அற்புதமாக இருந்தது. எனக்கு என்னவோ தெரியல, அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு ஸ்டில்லு, அதை பார்த்தா உண்மையிலே எதனால் வந்தது, ஏன் வந்ததுன்னு எனக்கு தெரியல. அஜித் சாரும் அர்ஜுன் சாரும் டக்குன்னு ஞாபகம் வந்தாங்க, மங்காத்தா ஞாபகம் வந்தது எனக்கு. ஏன் வந்துன்னு தெரியல. 2 பேரும் பேக்கை தூக்கிட்டு வரும்போது என்னடா இது 2 பேரும் சேர்ந்து அடித்து பேக் எடுத்துக்கிட்டு வராங்க போல இருக்கே படம்னு. அந்த தாட் வந்தாலே உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி சார் அது. ஏன்னா மங்காத்தாங்கிறது எவ்வளோ பெரிய வெற்றி படம். அஜித் சார், அர்ஜுன் சார் கேட்க வேண்டாம். அந்த லெவலுக்கு இன்றைக்கி செல்வி வனிதா அவர்களும் சோனியா அகர்வால் அவர்களும் வரப்போகிறாங்க. உண்மையிலே இது ஒரு அவங்க சொல்லும் போதே அது அற்புதமாக தெரிஞ்சுது. அதாவது ஆண்கள், அதாவது ஹீரோஸ் 2 பேரை வச்சு நம்ம காம்பினேஷன் நிறையா பண்ணுவோம். யாரை போடலாம் இது 2 பேரும் சேர்ந்து பண்ணால். ஏன்னா நாங்களே பண்ணோம் இணைந்த கைகள், அருண் பாண்டியன், ராம்கி, நிறையா அந்த மாதிரி அந்த காம்பினேஷன் பண்ணுறது ஹீரோஸை வச்சு பண்ணுவோம். ஆனால் இவங்க சொன்ன மாதிரி ஒரு ஹீரோயின்ஸை வச்சு இப்படி அற்புதமான ஒரு காம்பினேஷன், அதுலேயும் அவங்க 2 பேரும் எவ்வளோ விட்டு கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பேசும்போதே தெரிஞ்சுது. எல்லாமே ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்குது. அதனால் இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். வெங்கட் சாருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபி ரொம்ப அற்புதமாக இருந்தது, பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாங்க. அவங்க பாடினோன்னு பயம் வந்துடுச்சு, அந்த மாதிரி மாமோய் அப்படின்னாங்க. எனக்கு வரல குரலாம், இதில் கால் பொங்கு கூட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. பாட்டு சாரே எழுதியிருக்காருன்னு சொன்னாங்க. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி தான் மீண்டும் ஒரு முறை பத்திரிகை நண்பர்களையும் ஊடக நண்பர்களையும் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த படத்தை மக்களிடையே கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்றது. ஏன்னா இது வந்து ஒரு பொறுப்பான ஒரு நல்ல விஷயத்தை வந்து அவர் மக்களுக்கு சொல்லியிருக்காரு. வீட்டை பூட்டிகிட்டு போகணும், இதெல்லாம் கேட்கும்போது என்னமோ பெரிய விஷயம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க, சொல்ல மாட்டேன்றாங்க. ஏன்னா சார் பேசும்போது கூட சொன்னார், இதுக்கு மேலே நான் சொன்னேன்னா இந்த படத்தை பற்றி நான் நிறையா வெளியில் சொல்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு. அதனால் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நிச்சயமாக உங்களுக்குன்னு பத்திரிகையாளர்கள் காட்சி நடக்கும், பார்த்துட்டு படத்தை பற்றி நல்லபடியான விமர்சனங்களை நீங்கள் நிச்சயமாக கொடுப்பீங்க. கொடுத்து அவருடைய
வெற்றிக்கு நாம் எல்லோரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று நம்ம எல்லோர் சார்பாகவும் அவரை இப்பயே நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். தந்த இந்த வாய்ப்புக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார்.